ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிச்சா ஆரியான் டைலரிங் சேனல். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து புடவை கொடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்னோட டெய்லி கஸ்டமர். எப்போதுமே வந்து என்கிட்ட தான் வந்து ட்ரெஸ் தைச்சிப்பாங்க. இந்த தடவையும் வந்து அவங்க ட்விங்ஸ் பேபிக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு உடனே தைச்சி வேணும் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ளீட்டாக வச்சு ஒரு ஸேரீ கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸேரீயும் வந்து ப்ளூ கலரு வித் வந்து லைனிங் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த ஸேரீக்கு வந்து ஃபுல்லாகவே செட் ஆகலை. என்கிட்ட இருந்ததை வச்சு நான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் இதில் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இந்த ஸேரீயோட அவுட்ஃபிட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் வைக்கிறேன். இதுக்கு வந்து ஜிப்பு, அப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஸ்டோன் லேஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. நான் வந்து நானாகவே என்னோடய வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் ட்விங்ஸ் பேபின்றனால 2 பேருக்குமே சேம் சைஸ் தான். அதனால் நான் வந்து 4 போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 2 கழுத்து, 2 பேக் பார்ட்டு, 2 ஃப்ரண்ட் பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை 2 ஃபோல்ட் பண்ணி நான் வந்து 2 பேருக்கும் சேம் சைஸாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட லென்த் வந்து அவங்க உயரம் வந்து நான் 13.5 இன்ச்சு வைக்கிறேன். கீழே கழுத்துக்கு 13.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஆர்ம் ஹோல் 5, முன்கழுத்து வந்து 3, பின் கழுத்து வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இது அவங்க வந்து 65 ரூபாய்க்கு என்னமோ வாங்கியிருந்தாங்க. நல்லா இருந்தது. துணி வந்து லைனிங் வந்து நல்லா இருந்தது. சில லைனிங் வந்து பார்க்க ஜல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து துணி கிளாத்துமே சூப்பராக இருந்தது. ஸேரீக்கு வச்சு அடிக்கிறதுக்கு சீக்கிரம் வந்து துணி வீணாக போகாத மாதிரி நல்லா இருந்தது. இப்போ நான் வந்து 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாக்கா இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரெஸ் தைக்கணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் பின்னாடி எடுத்து போடுறேன். என்னோடய முடிஞ்ச அவுட்புட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான், உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு பண்ணிவிட்டு போங்க. உங்களோட லைக் தான் எங்களுக்கு தேவை. நானும் கஷ்டப்பட்டு தச்சு நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க, ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு ஒரு கமெண்ட்டு, அது எங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுற மாதிரி தான் எனக்கு. அந்தமாரி உங்களால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு போங்க எங்களுக்கு. நான் முன்கழுத்து ரவுண்டில் கொடுத்துக்கிறேன். பின் கழுத்துமே ரவுண்டு தான். நான் 2 பேருக்குமே இதில் வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணுறதுனால நான் ரவுண்ட் கழுத்து கொடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து 5.5 எடுத்துக்கிட்டேன். முன்கழுத்து பின் கழுத்து வந்து 3, 2ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். 2மே சேமாக நான் கட் பண்ணி எடுத்துகிறேன். இது வந்து கெவுன் மாடலில் ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. கெவுன் மாடல், ஆனால் ரொம்ப லென்த் வேணாம், துணி அழுக்காகிடும் அப்படின்னு சொல்லிட்டு லென்த் வந்து கரெக்டாக அதே அந்த சுடிதார் லெவலுக்கு எனக்கு லென்த்து போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் 13.5 இன்ச் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து கீழே கால்குலேட் பண்ணி எவ்வளோ நம்ம ஒரு ஆளுக்கு வந்து 1 இன்ச் மட்டும் அதிகமாக வைக்க சொன்னாங்க. மற்றபடி 2 பேருக்கும் சேம் அளவு தான். ஹைட்டு மட்டும் ஒரு ஆளுக்கு 1 இன்ச்சு. இப்போ வந்து 2 பேருக்குமே கை மார்க் பண்ணிக்கிறேன். கை மார்க் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹைட் மட்டும் நம்ம வந்து லைனிங் கிளாத், மீதி இருக்க லைனிங் கிளாத்தை 2 பேருக்கும் சமமாக பிரித்து 2 ட்ரெஸ்க்கும் ஃப்ளீட்டுன்றனால நம்ம வந்து இது முக்கோண சைஸில் வெட்ட தேவையில்லை. நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்து வைக்கிறனால 2 பேருக்கும் 2 லைனிங்கையும் சமமாக பிரித்து ரெண்டாக பிரித்து அதை 4 பிரித்து வச்சுக்கிட்டு முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் லைனிங்கு. அதுக்கப்புறம் ஸேரீயை போட்டு ஸேரீயில் நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸேரீக்கு அதேமாதிரியே முன் பார்ட்டு பின் பார்ட்டுன்னு 2 பேருக்கும் சமமாக போட்டு வெட்டிக்கிறேன். 4 நாளாக நம்ம தைக்கும் போது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரலாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக அதே அளவு அப்படின்னு நான் கட் பண்ணல ஃபஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடியே ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோ ஸ்டிச்சிங் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஆல்.